இந்தியாவின் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஏறத்தாழ 2,50,000 கிராம பஞ்சாயத்துகள் வந்து இருக்கு அப்படின்றது. 2011ல 2,50,000 கிராம பஞ்சாயத்துகள் வந்து இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கணும். இது வரைக்கும் பார்த்திருந்தோமா? எங்கேருந்து பார்த்தோம்? இந்த டிபிஎஸ்டி இருக்குல்ல, 1952 சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தொடங்கியிருப்பாங்க. 1952 சமூக மேம்பாட்டு திட்டம் தொடங்கியிருப்பாங்க. அதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, மக்களினுடைய கூட்டு முயற்சியின் மூலமா கிராமங்கள்ல ஒரு சமூக பொருளாதார மாற்றத்தை உறுதி செய்யணும் அப்படின்ற மாரி பண்ணியிருப்பாங்க. இதற்கு தொழில்நுட்ப ஒத்துழைப்பையும், நிதி பங்களிப்பையும் அரசே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேசிய சமூக மேம்பாட்டு திட்டத்தை 1952 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் வந்து என்னன்னா, தேசிய ஒரு விரிவாக்க பணியாக பல்வேறு ஊர்களுக்கு வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டது அப்படின்றத பார்த்தோம். அறிவியல், தொழில்நுட்பம், அப்புறம் வந்து அறிவு அந்த தொழில்நுட்ப அறிவு, விவசாயம், கால்நடை வளர்ப்பு, அதுக்கப்புறம் ஊரக கைவினைத் தொழில் இது எல்லாத்துலயும் வந்து இந்த அறிவியலையும், தொழில்நுட்பத்தையும் புகுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய நோக்கமா இருந்திருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, 5ஆண்டு திட்டம் வந்து 1956 2வது 5ஆண்டு திட்டம்னு சொல்லியிருப்பாங்களா? கிராம பஞ்சாயத்து அமைப்புகள் ரீதியான உயர்நிலையில் உள்ள மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிர்வாக அமைப்புகளுடன் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது 5ஆண்டு திட்டம் வந்து பரிந்துரைக்குதாமா. 1957ஆம் ஆண்டு திட்ட வடிவமைப்பு குழு ஒன்றை பல்வந்த் ராய் மேத்தா தலைமையில என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் அமைக்கிறாங்க. நமக்கு தெரியும் 57ல வந்தவங்க யாருன்னா பல்வந்த் ராய் மேத்தா குழு. இவங்களுமே தங்களுடைய 2 பரிந்துரையை வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிர்வாகம் வந்து பரவலாக்கப்படணும். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாருங்க, ஆஹ் பரவலாக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் வந்து நிர்வாக உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். செகண்ட் என்ன அப்படின்னா, ஊரக வளர்ச்சி வட்டங்கள் வந்து இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே மக்களாட்சி நிர்வாக அலகுகளாக மாற்றப்படணும். அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட ஊராட்சி ஒன்றியம் வந்து மூலமாக அந்த பகுதியில் வந்து மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம மாவட்ட அளவில் இருப்பாங்க இல்லையா? அந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட அளவிலான அந்த சுகாதாரம், விவசாயம், கால்நடை, கல்வி அந்த அலுவலர் எல்லாமே மாவட்ட ஆட்சியர் இவங்கெல்லாம் உறுப்பினர்களா கொண்ட மாவட்ட மேம்பாட்டு குழு வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு வந்து பரிந்துரைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, மாவட்ட அமைப்பு ஒரு ஆலோசனை வழங்கும் அமைப்பாக மட்டுமே செயல்படும். மேத்தா குழுவின் பரிந்துரைகள் பெரும்பாலும் அனைவராலுமே ஏற்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாவட்ட அமைப்புன்னு ஒண்ணு உருவாக்கணும். ஆனா அது வந்து ஒரு ஆலோசனை வழங்கும் குழுவா தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்வந்தரை மேத்தா குழு வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அது எல்லாராலையும் ஏற்கப்பட்டதாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பல்வேறு மாநிலங்களின் பஞ்சாயத்து ராஜ் சட்டங்கள் இயற்றப்பட்டுச்சு. 90% இந்திய மக்கள் வந்து 1960க்குள்ள கிட்டத்தட்ட 90% இடத்துல வந்து பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நேற்று பார்த்தோமா? இதுக்கு அடுத்து பாருங்களேன், இங்க இருந்து பார்க்கணும். பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்பாடுகளை பற்றி ஆராயவும், அதனை செம்மைப்படுத்தவும் இந்திய அரசாங்கம் 1977ஆம் ஆண்டு திரும்பியும் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 57 அதுக்கப்புறம் என்னது 77ல என்ன பண்றாங்கன்னா, அசோக் மேத்தா அப்படின்ற தலைமையில ஒரு குழு அமைக்கிறாங்க. இந்த குழு வந்து பஞ்சாயத்து அமைப்புகளின் அமைப்பு மக்களாட்சி பண்புகளை கொண்ட ஒரு உள்ளாட்சி அரசாங்க அமைப்பாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மக்களாட்சி பண்புகளை வச்சு ஒரு உள்ளாட்சி அமைப்பா இது வந்து மாறணும். மேம்பாட்டு திட்டங்கள் வந்து செயல்படுத்தணும். மேலும் அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைத்து தனது கட்டுப்பாட்டில் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லுது. எனவே இது தனது முதல் பரிந்துரையாக மாவட்ட பஞ்சாயத்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. மேலேயும் மாவட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, அந்த அசோக் மேத்தாவுமே அதை சொல்றாங்க. ஆனா அதுல என்ன பண்ணிருக்கணுமா, நேரடியா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக அது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மாவட்ட பஞ்சாயத்தை. அதுக்கப்புறம் ஒரு ஒரு தற்கால தீர்வாக வட்டார அளவில் பஞ்சாயத்து ஒன்றியம் நீட்டிக்க பரிந்துரைக்கிறாங்க. இது உள்ளாட்சி அரசாங்கத்தினுடைய ஒரு அழகாக இல்லாமல் மாவட்ட பஞ்சாயத்திற்கு ஒரு இடைநிலை ஆதரவுகரமாக வந்து செயல்பட வேண்டும் என்றது. அசோக் மேத்தா குழு 1978ஆம் ஆண்டு தனது பரிந்துரையை சமர்ப்பித்தது. இப்ப புரியுதா? 1977 டு 78ன்னு ஏன் சொல்றேன்னா, அது போட்டது வந்து 77ல. அதனுடைய பரிந்துரையை வந்து அவங்க 78ல வந்து சமர்ப்பிக்கிறாங்க. ஓகேவா? இப்ப என்ன இதனுடைய எதிரொலியாக கர்நாடகா, மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் பாருங்க ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், குஜராத் போன்ற மாநிலங்கள் வந்து தங்கள் மாநிலம் பஞ்சாயத்து சட்டங்கள் திருத்தங்களை கொண்டு வராங்களாமா. ஓகேவா? இந்த மாநிலங்கள் எல்லாமே கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, அதுக்கப்புறம் மேற்கு வங்காளம், இவங்க குஜராத் எல்லா மாநிலங்கள்லயும் அந்த பஞ்சாயத்து ராஜ் இருக்கும் இல்லையா? அவங்க பஞ்சாயத்து ராஜ்ல என்ன பண்றாங்க? திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க.
உள்ளாட்சி அரசாங்கங்களை வந்து வலுப்படுத்த 1978 முதல் 86 வரைக்கும் லாஸ்ட் என்னது சிங்வி குழு போட்டிருப்பாங்க இல்லையா 86ல இந்த அனுமந்த் ராவ் குழு, அதுக்கப்புறம் ஜிவி.கே. ராவ் குழு மற்றும் எல்.எம். சிங்கி குழு போன்ற பல குழுக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 1978ல இருந்து 86 வரைக்கும் அனுமந்த் ராவ், ஜி.கே. அந்த ராவு, அதுக்கப்புறம் அது சிங்வி, இவங்க இந்த மாதிரி நிறைய குழுக்கள் வந்து போட்டு வச்சிருக்காங்க. இவை யாவுமே அசோக் மேத்தா குழுவின், இந்த அசோக் மேத்தா வந்திருக்காங்கல்ல, இதுக்கு அப்புறம் வந்த எல்லா குழுவுமே அசோக் மேத்தா பரிந்துரைகள்ல சின்ன சின்ன மாற்றங்களையே தான் பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருசா எந்த பெரிய டிஃபரன்ஸும் அவங்க யாருமே சொல்லல. ஓகேவா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அசோக் மேத்தா வந்து என்ன கண்டென்ட் சொல்லியிருக்காங்களோ அதுல சின்னதா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி அதை தான் சொல்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி வந்து அரசாங்கத்தால் 1989ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 64வது மற்றும் 65வது சட்ட திருத்தம் மிக முக்கியமானதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1989ல 64வது மற்றும் 65வது சட்ட திருத்தம் மிக முக்கியமானது, முக்கியமான ஒரு நிகழ்வா இருக்கு. ஆனால் இது மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 64, 65 சட்ட திருத்தம் அந்த ராஜாஜி பீரியட்ல 1989ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இத மாநிலங்களவையில நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? 64, 65, 89வது வருஷம் ராஜாஜியோட பீரியடு. ஆனா அது ரொம்ப முக்கியமானது. ஆனா மாநிலங்களவையில அதை நிறைவேற்றலையாமா. அதுக்கப்புறம் பின்பு பல்வேறு முயற்சிகளின் விளைவா 1992ஆம் ஆண்டு முந்தைய பல முயற்சிகளின் சிறப்பம்சங்களின் உள்ளடக்கி அரசாங்கம் 73 மற்றும் அங்க பாருங்க 64, 65 கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதை நிறைவேற்றல. அதுக்கப்புறமா 73, 74 அப்படின்ற சட்டத்திருத்த மசோதாவை 1992 நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி இறுதியில் அது 1993ஆம் ஆண்டு இரு அவைகளிலும் நிறைவேற்றியது அப்படின்றத சொல்றாங்க. சோ இப்ப இதுல என்ன உங்களுக்கு தெரியுது, 73, 74 நம்ம இன்னைக்கு படிப்போம் பாருங்களேன். 73, 74னா என்னன்னா, நான் நேத்தே சொன்ன மாதிரிதான் 73ன்றது வந்து பஞ்சாயத்து பத்தி பேசும், 74 நகராட்சியை பத்தி பேசும். சோ இது வந்து 1992ல போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு இதனுடைய எப்போ இது வந்து கொண்டு வந்தது, அந்த மசோதாவை கொண்டு வந்தது 92ல கொண்டு வந்திருக்காங்க. அதை நிறைவேற்றது எப்போ அப்படின்னா 93ல வந்து நிறைவேற்றுறாங்க. ரெண்டு அவையிலுமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகே சொல்லிட்டாங்க, நிறைவேற்றிட்டாங்க. இந்த 73வது சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா, அதுவும் 74வது சட்ட திருத்தமும் இந்திய அரசியலமைப்பு பகுதி 9, ஓகேவா, 9ல மற்றும் 9A அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பகுதியா வச்சிருக்காங்க இணைந்து. அதில் அரசியல் சட்ட பிரிவுகள் 243 முதல் 243G வரை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது 9, அது 9 ஃபர்ஸ்ட், அது என்னது 73வதுக்கு. 73வது சட்ட திருத்தம் இருக்குல்ல, அது 9வது அட்டவணையில இருக்கும். 74வது சட்ட திருத்தம் இருக்குல்ல, அது 9Aல இருக்கும். ஓகேவா? இது ரெண்டுமே 1992 தான் வருஷம். இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது இல்லையா அந்த பஞ்சாயத்து, அது வந்து 243ல இருந்து 243 ஃபுல்லா சொல்றாங்க. 243 ZG வரைக்கும் வந்து ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த பஞ்சாயத்தையும் நகராட்சியும் சேர்த்து, ஓகேவா, இந்த ஆர்டிக்கல்ல இருந்து இந்த ஆர்டிக்கல் வரைக்கும் பஞ்சாயத்தையும் நகராட்சியும் சேர்த்து பேசுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னது 243ல இருந்து 243 ZG வரைக்கும் ஞாபகம் இருக்கட்டும். ஓகேவா? அப்ப பஞ்சாயத்து நகராட்சிக்கு 9வது அட்டவணை 9, 9A புரிஞ்சுதா? அடுத்து பார்க்கலாம் வாங்க. 243 ZG ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் 73வது சட்ட திருத்தத்தின் அமலாக்கம் மற்றும் அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் தொகை வந்து 20 லட்சத்திற்கும் மிகாமல் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், கிராமம், ஒன்றியம் மற்றும் மாவட்டத்தை கொண்ட 3 பஞ்சாயத்து அமைப்பை வந்து ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட அமைப்பு சட்டப்பிரிவு 243B வந்து என்ன பண்ணுன்னா சொல்லுதாமா. அதாவது 20 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்கிற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இருக்காங்க இல்லையா, 20 லட்சம், அதுக்கு அதிகமா போகாம இருக்கிறதுல 3 அடுக்கு பஞ்சாயத்தை வந்து நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி கிராமம், ஒன்றியம், அடுத்து மாவட்டம், இந்த மாதிரி 3 அடுக்கா வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, பஞ்சாயத்து அமைப்பு ஒண்ணை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 73வது சட்ட திருத்தத்தை பேஸ் பண்ணி 243B வந்து அதை வந்து சொல்லுதாமா. என்ன சொல்லியிருக்கு, 20 லட்சத்துக்கும் அதிகமா மக்கள் தொகை இல்லாம இருக்கிற இடத்துல என்ன பண்ணணுமா, 3 அடுக்கு பஞ்சாயத்தை செயல்படுத்தணுமா. 3 அடுக்கு பஞ்சாயத்துனா என்னது, கிராமம், ஒன்றியம், மாவட்டம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 73வது சட்ட திருத்தத்தின் மூலயமா சேர்க்கப்பட்ட அந்த சட்டப்பிரிவு 243ல B வந்து சொல்லுது. ஓகேவா? 3 அடுக்கு பஞ்சாயத்தா 20 லட்சத்துக்கும் மேல இருக்க, அதாவது 20 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்கிற மாநிலங்களுக்கும் இல்ல யூனியன் பிரதேசங்கள் எதுவா இருந்தாலும்
அதுக்கு வந்து 3 அடுக்கு பஞ்சாயத்து இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு கேட்டாங்கன்னா 243ல பி. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாருங்க, மாவட்டம் என்பது சாதாரணமாக அந்த வழக்கில் உள்ள ஒரு மாநிலத்தினுடைய மாவட்டத்தை குறித்தாலும் கிராமம் மற்றும் ஒன்றிய பஞ்சாயத்தின் எல்லை மாற்றி இந்த சட்ட திருத்தம் வந்து குறிப்பிடப்படவில்லை. ஒரு கிராம பஞ்சாயத்தின் எல்லையை மாநில ஆளுநர் ஒரு அறிக்கையின் மூலமாக தீர்மானிக்கலாம். ஒரு கிராம பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, அதனுடைய எல்லையை வந்து ஆளுநர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு அறிக்கையை போட்டு தீர்மானிக்கிறாரு, இது வரைக்கும் தான் அவங்களுடைய கிராம எல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களை உள்ளடக்கியதாக இருக்கலாம். இதை போலவே இடைநிலையில் உள்ள பஞ்சாயத்தான ஒன்றியம் பஞ்சாயத்தையும் ஆளுநர் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக தீர்மானிக்கிறாரு. அப்ப அந்த ஒன்றிய பஞ்சாயத்திற்குள்ள அதையுமே அந்த மாதிரிதான் அவர் வந்து தீர்மானிப்பாராமா. இது மாநில அரசுக்கு பஞ்சாயத்துகளை அமைப்பதிலும் பஞ்சாயத்து வந்து பஞ்சாயத்து ஒன்றியங்களை அமைப்பதிலும் முழு சுதந்திரத்தை வழங்குகிறது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசுக்கு ஆளுநர் தான் ஹெட். அவர் என்ன பண்ணுவாருன்னா, பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி, இல்ல பஞ்சாயத்து ஒன்றியமா இருந்தாலும் சரி, இதை அமைக்கிறதுக்கு இப்ப மேல பார்த்தோம்ல, அதனுடைய எல்லையை வந்து அவர் தீர்மானிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய செயல்பாடுகளை ஃப்ரீயாவே செய்யறாரு. மாநில அரசு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பஞ்சாயத்து அமைக்கிறதுலயோ இல்ல பஞ்சாயத்து ஒன்றியத்தை அமைக்கிறதுலயோ முழு சுதந்திரத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அரசியலமைப்பின் ஒரு புதிய அட்டவணை என்னன்னா 11வது அட்டவணை சேர்க்கப்பட்டது. ஓகேவா, 11வது அட்டவணை சேர்க்கப்பட்டது. அது கட்டாய பணிகள் மற்றும் விருப்ப பணிகளை பஞ்சாயத்து மூன்றடுக்கிற்கும் வந்து தருகிறது. 2 இருக்கும்ல, கட்டாய பணிகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், விருப்ப பணிகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இத 3 அடுக்குக்குமே தராங்க. என்ன 3 அடுக்கு? கிராமம், அதுக்கப்புறம் அது கிராம பஞ்சாயத்து, மாவட்டம். சோ மாவட்ட பஞ்சாயத்து 3 இருக்குமா, கிராம பஞ்சாயத்து, நார்மலா கிராமம், கிராம பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து, இந்த 3 அடுக்குக்குமே கட்டாய பணிகள்னும் விருப்ப பணிகள்னும் 2 வகையான பணிகளை வந்து 11வது அட்டவணை சேர்க்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அதன் மூலயமா நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகேவா, என்னென்னது? கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து உள்ளது, மாவட்ட அளவில் மாவட்ட பஞ்சாயத்து உள்ளது. 20 லட்சத்திற்கும் மேல் மக்கள் தொகையை கொண்ட மாநிலங்களின் கிராம மற்றும் மாவட்ட பஞ்சாயத்துகளுக்கு இடைப்பட்ட அளவில் இடைநிலை பஞ்சாயத்துகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் என்ன, 3 அடுக்கு பஞ்சாயத்து எந்த இடத்துல செயல்படும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. 20 லட்சத்துக்கும் மேல மக்கள் தொகை இருந்தாங்கன்னா, மிகாமல் இருந்தாங்கன்னா, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, 3 அடுக்கு பஞ்சாயத்தை பேஸ் பண்ணி போடுவாங்க. சோ அதுக்கான ஆர்டிகல் பார்த்தோம் 243ல பி அப்படின்றதா. அதுதான் இங்க 3வது அடுக்கு வந்து இடைநிலை பஞ்சாயத்தை இந்த இடத்துல போடுவாங்க. அந்த 3வது அடுக்கு இதுனா இடைநிலை. இதுக்கு மீன் என்ன, ஃபர்ஸ்ட் கிராம அளவுல கிராம பஞ்சாயத்து இருக்கும், மாவட்ட அளவுல மாவட்ட பஞ்சாயத்து இருக்கும். சோ இது வந்து நார்மலா இருக்கிற மக்கள் தொகைக்கு 20 லட்சத்துக்கும் மேல் மக்கள் தொகை வந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன வரும், இடைநிலை பஞ்சாயத்து, கிராமத்துக்கும் மாவட்டத்துக்கும் இடையில இடைநிலை பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வருவாங்க. இதுக்கான ஆர்டிகல் தான் நம்ம என்னன்னு பார்த்தோம், 243ல பி. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஒரு பஞ்சாயத்தில் உள்ள அனைத்து இடங்களும் தொகுதி மக்களின் நேரடியான தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இப்போ பஞ்சாயத்து, ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், அதுல இருக்க எல்லா இடங்களுமே தொகுதி தொகுதி தொகுதியா பிரிச்சு தானே வச்சிருப்பாங்க. நேரடி தேர்தல் மூலயமா தான் அதுல இருக்க உறுப்பினர்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஒரு கிராம பகுதியின் வாக்காளர்களை கொண்ட அமைப்பு கிராம சபை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அங்க இருக்கிற வாக்காளர்களை மட்டும் கொண்ட ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கிராம சபை. இது ஒரு கிராம பஞ்சாயத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள அனைவரும் கிராம சபை உறுப்பினர்கள் ஆவார். நம்ம ஊர்ல யாரெல்லாம் ஓட்டு போடுற அந்த தகுதி வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே கிராம சபை உறுப்பினர்கள் தான். ஓகேவா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் பஞ்சாயத்து தலைவர் அந்த மாநில சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்புறம் அந்த சட்டப்படியே கிராம பஞ்சாயத்தின் தலைவருக்கும் ஒன்றிய பஞ்சாயத்தின் தலைவருக்கும் மாவட்ட பஞ்சாயத்தின் பிரதிநிதித்துவம் அளிக்கப்படுகிறது. அந்த 2 பேருக்குமே எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த சட்டப்படிதான் கிராம பஞ்சாயத்தின் தலைவர் இருப்பாங்கல்ல அவருக்கும் ஒன்றிய பஞ்சாயத்தின் தலைவருக்கும் கிராமத்துல இருக்க தலைவருக்கும் ஒன்றியத்துல இருக்க தலைவருக்கும் மாவட்ட பஞ்சாயத்துல பிரதிநிதித்துவம் அளிக்கப்படுறாங்க அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து இந்த மாதிரிதான் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கிராம பஞ்சாயத்துக்கு மேல் உள்ள பஞ்சாயத்துகளின் உறுப்பினராக உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராம பஞ்சாயத்துக்கு மேல இருக்கிற பஞ்சாயத்துகள்ல இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா உறுப்பினர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்ட திருத்தம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒன்றிய பஞ்சாயத்துகளிலும் மாவட்ட பஞ்சாயத்துகளிலும் பங்கு பெற வாய்ப்பை தருது. மேலும் பஞ்சாயத்தினுடைய 3 அடுக்குகளிலும் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்படுகிறது. மேலும் பெண்களுக்கு மொத்த இடஒதுக்கீட்டில் 1/3 பங்குக்கு மிகாமல் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. பஞ்சாயத்துகளினுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். இது எல்லாமே நம்ம பார்த்ததுதான். ஓகேவா, 3 இடத்துலயுமே
தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. பெண்களுக்கு 3ல 1 பங்கு இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. இவங்களோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, மாநில சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட என்ன தகுதி தேவையோ அதே தகுதிகள் அந்த சட்டமன்றத்துக்கு அவங்க போகணும்னா, இப்ப எலெக்ஷன்ல நின்று அவங்க ஜெயிக்கணும் இல்லையா, சட்டமன்றத்துக்கு போவாங்க இல்லையா, அவங்க போறதுக்கு என்ன தகுதிகள்லாம் தேவையோ அதே தகுதி தான் ஒருவர் பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட தேவைப்படும் தகுதிகள் ஆகும். ஆமா, ஏன்னா நீ எலெக்ஷன்ல நம்ம நிக்கணும்னாலே நமக்கு 25 வயசு இருக்கணும், இந்திய குடிமகனா இருக்கணும், பெற்ற கடனை திரும்ப செலுத்தணும், அந்த மாதிரி மனநிலை சரியில்லாதவரோ இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்ப்போம் இல்லையா, மாநில சட்டமன்றத்துக்கு போறதுக்கு அதே தகுதிகள் தான் என்னது பஞ்சாயத்துக்கும் சொல்றாங்க. ஓகேவா? தேர்தல்ல போட்டியிடனாலும் அந்த தகுதிகள்லாம் தேவை. பஞ்சாயத்தின் பொறுப்புகள் எவை என்று தெளிவாகவும் விரிவாகவும் அரசமைப்பினுடைய 11வது அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, 11வது அட்டவணை அப்படின்றது வந்து ஓகே, அட்டவணை வந்து 11வது அட்டவணை. ஓகேவா? பகுதி வந்து 9(9)A. 11வது அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேசிய நிதிக்குழு போலவே தேசிய நிதிக்குழு இருக்காங்கல்ல, அதே மாதிரி மாநில நிதிக்குழு ஒன்று உள்ளாட்சி அரசாங்கத்திற்கும் மாநில நிதியை பகிர்ந்து கொடுக்கிறது. இந்த மாநில நிதிக்குழு இருக்காங்கல்ல, இவங்க உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கும் மாநில நிதியை என்ன பண்றாங்கன்னா பகிர்ந்து கொடுப்பதற்கும் அதில் பரிந்துரைகளை கொடுப்பதற்கும் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருக்காங்களாமா. அப்புறம் 73வது சட்ட திருத்தத்தின் விளைவாக உச்சநீதிமன்றம் மற்றும் அனைத்து உள்ளாட்சி அதிகாரிகளும் அரசாகவோ அல்லது அரசாங்கமாகவோ கருதப்பட்டு அவ்வாறே நடத்தப்பட வேண்டும் என்று கூறியது. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 73வது சட்ட திருத்தம் இருக்குது இல்ல, பஞ்சாயத்து பத்தி சொல்லணும்ல, அது இந்த உச்ச நீதிமன்றமும் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் அரசாகவோ அல்லது அரசாங்கமாவோ தான் கருதப்பட்டு அவ்வாறே நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. இதன் விளைவாக பஞ்சாயத்துகள் சட்டப்பூர்வ தன்மையை பெறுகின்றன. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, இவங்க வந்து ஒரு அரசாங்கம் தான், இல்ல ஒரு அரசா தான் நம்ம வந்து பார்க்கணும். சும்மா உள்ளூர் தலைவர்கள் வந்து பஞ்சாயத்து பண்றாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா அவங்க எலெக்ஷன்ல நின்று அரசியலமைப்பின் படி வின் பண்ணி வராங்க இல்லையா, அதனால இந்த மாதிரி வந்து இந்த உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க, அனைத்து உள்ளாட்சி அரசாங்கங்களும் அரசாவோ இல்ல அரசாங்கமாதோ என்ன பண்ணும் கருதப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதன் மூலயமா என்ன சொல்லியிருக்காங்க, அது கூட சட்டப்பூர்வ ஒரு தன்மையை வந்து அந்த பஞ்சாயத்துகளுக்கு கொடுக்குறாங்க. இதே அரசினுடைய கருவியாக அங்கீகரிக்கப்பட்டு மக்களினுடைய பங்களிப்புகளை கீழ்நிலையில் உருவாக்குகின்றன. அரசியலமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளான மாநில தேர்தல் ஆணையம், இப்போ என்னென்ன அமைப்புகள் இங்க இருக்கு, மாநில தேர்தல் ஆணையம், மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதிக்குழு போன்றவை பஞ்சாயத்துகளுக்கும் நிலைத்தன்மையையும் நிரந்தரத்தன்மையையும் அளிக்கின்றன. அடிப்படை சேவைகளான குடிநீர், ஊரக துப்புரவு, சுகாதாரம், தொடக்க கல்வி போன்றவை உள்ளாட்சி அமைப்புகளினுடைய பிரதான பணியாக இருந்த போதிலும் பெரும்பாலான பஞ்சாயத்துகள் மாநில அரசினுடைய திட்டங்களை அமல்படுத்தும் நிறுவனங்களாகவே நடத்தப்படுகின்றன. இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள், குடிநீர் வழங்குறது, துப்புரவு, சுகாதாரம், தொடக்க கல்வி, இதெல்லாம் அவங்களுக்கு முக்கியமான பணிகளா இருக்குது. ஆனாலும் பெரும்பாலான பஞ்சாயத்துகள் வந்து எப்படி நடத்தப்படுறாங்கன்னா, மாநில அரசு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய திட்டங்களை அமுல்படுத்தும் ஒரு நிறுவனம் மாதிரி தான் நம்மள வந்து நடத்திட்டு இருக்காங்க அந்த பஞ்சாயத்துகளை அப்படின்றதையும் சொல்றாங்க. அடுத்து வந்து என்னன்னா பாருங்க, பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னா 1959 இருந்து 2009 வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு பொன்விழா ஆண்டா சொல்லியிருக்காங்க. அக்டோபர் மாசம் 2ஆம் தேதி 1959ஆம் நாள் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் ராஜஸ்தான் மாநிலம் நகரில் பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து அடிக்கல் நாட்டினார். ஊரக இந்தியாவை ஆள்வதில் இது ஒரு புரட்சிகரமான படியாகும். கிராமங்களின் முழுமையான வளர்ச்சி மற்றும் மக்களின் கைகளில் அதிகாரத்தை அளித்தல் என்ற நோக்குடனான இந்த பயணம் அன்று தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேவா? 1959 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ அக்டோபர் 2 அந்த காந்தியோட பிறந்தநாள் அன்னைக்கு 1959 என்ன பண்ணிருக்காங்கன்னா, ராஜஸ்தான்ல என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான்ல தான் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை நேரு வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அடிக்கல் நாட்டி ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. சோ இதை கேட்பாங்க, இதை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற அமைப்பு எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு குரூப் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. எந்த வருஷம்னா 1959 அக்டோபர் 2ஆம் தேதி. ஓகேவா? அப்போ 1959 அக்டோபர் 2 ஜவஹர்லால் நேரு அவங்க ராஜஸ்தான்ல போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற ஒண்ணு ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் தொடங்கினதுன்றதுனால இப்போ என்னது பொன்விழா ஆண்டா வந்து 1959 இருந்து 2009 பொன்விழா ஆண்டா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2009 வந்து பொன்விழா ஆண்டு. புரிஞ்சுதா? இதுல 3 பாயிண்ட் தான். ஒண்ணு என்னது,
2009 பொன்விழா ஆண்டுன்னு சொல்லுவாங்க. இது எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1959 அக்டோபர் 2. யாரு? ஜவஹர்லால் நேரு. எந்த இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான். இவ்வளவுதான். மாவட்ட ஆட்சியரின் கீழ் செயல்படும் மாவட்ட நிர்வாகமானது உத்தரவுகளை நிறைவேற்றும் நிர்வாக அமைப்பாக உள்ளது. இதில் அந்த மாவட்ட நிர்வாகம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து உத்தரவுகளை மட்டும் நிறைவேற்றுற ஒரு நிர்வாக அமைப்பா இருக்கிறாங்க. இதில் கிடைமட்ட ஒருங்கிணைப்பு கீழ்நிலையில் இல்லாமல் இயங்கும்படியாக நம்முடைய மக்களாட்சி கட்டமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தினால் 1991 ஏற்படுத்தப்பட்ட மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட பஞ்சாயத்து, ஊராட்சி ஒன்றிய குழு, அதுக்கப்புறம் கிராம பஞ்சாயத்து, கிராம சபை அப்படின்னு சொல்லிட்டு 4ஆ பிரிச்சிருக்காங்க. என்னென்னது? ஃபர்ஸ்ட் மாவட்ட பஞ்சாயத்து இருக்கு, அடுத்து வந்து ஊராட்சி ஒன்றிய குழு, கிராம பஞ்சாயத்து, கிராம சபை. இப்போ இதுல வந்து என்ன, மாவட்ட பஞ்சாயத்து இருக்கும்ல, அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டோர் மற்றும் நியமிக்கப்பட்டோர் 2 பேருமே இருப்பாங்க. மாவட்டத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க, நியமிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்களாமா. அதே மாதிரி ஊராட்சி ஒன்றிய குழுனா அதுல கண்டிப்பா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அந்த கவுன்சிலர்ஸ் அவங்களா இருப்பாங்கல்ல. அடுத்து வந்து கிராம பஞ்சாயத்துனா அதுலயும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் இருப்பாங்க. கிராம சபை அப்படின்னா ஒரு கிராமத்தினுடைய அனைத்து வாக்காளர்களுமே கிராம சபையில இருப்பாங்கன்னு நமக்கு தெரியுமா? அது வந்து ஒரு ஆலோசனை அமைப்பா இருக்கும். அந்த கிராம சபை அப்படின்றது ஒரு ஆலோசனை அமைப்பு. ஏன்னா அந்த வாக்காளர்கள் எல்லாருமே அந்த கிராம சபையில உறுப்பினர்கள். சோ அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத அந்த கிராம சபையில தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மேல இருக்க கிராம பஞ்சாயத்துலயோ இல்ல ஊராட்சி ஒன்றியத்தையோ என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. மாவட்ட பஞ்சாயத்துக்கு மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க, நியமிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க. மத்த இருக்க 3 இருக்கு இல்லையா, ஊராட்சி ஒன்றிய குழு, கிராம பஞ்சாயத்து, கிராம சபை. இதுல எல்லாம் யார் மட்டும் தான் இருப்பாங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் இருப்பாங்க, நியமிக்கப்பட்டவங்க இல்ல. அதை வந்து கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். உள்ளாட்சி நிர்வாகமானது மேலும் அந்த பொறுப்புடனும் வெளிப்படை தன்மையுடனும் மற்றும் மக்களுக்கு பதிலளிக்கும் கடமை உணர்வுடனும் செயல்பட மத்திய மற்றும் மாநில அரசுகளின் மட்டுமல்லாது மாவட்ட மற்றும் கிராம அளவிலும் பிரதிநிதித்துவ அரசாங்கங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அவைகளுக்குள் நியாயமான வகையில் பணிகள் பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல அவ்வளோக்கா எதுவும் இல்ல. அடுத்து வாங்க 74வது, இப்ப 73 வந்து பார்த்திருக்கோம். ஓகேவா? 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமலாக்கம் மற்றும் அதனுடைய விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பாருங்களேன். 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி நகர பகுதிகள் என்பவை வெவ்வேறு விதமான அலகுகள், குணம் மற்றும் முக்கியத்துவம் கொண்ட நகரங்களையும் பெருநகரங்களையும் உள்ளடக்கியவை. மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சி, நகரிய மற்றும் பாளைய வாரியங்கள் என்று பொதுவாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நகர உள்ளாட்சி அரசாங்கம் வகைகளாக இருக்கு அப்படின்னு பார்த்தோமா. என்னென்னது? மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, நகரியங்கள் மற்றும் பாளைய வாரியங்கள் அப்படின்னு பிரிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ இதுதான் அதனுடைய நகர்ப்புற உள்ளாட்சியினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முதல் 4 வகைகள் இருக்கு இல்லையா, மாநில நகராட்சி சட்டங்களின் அடிப்படையிலும் இந்த பாளைய வாரியம் மட்டும் மத்திய மத்திய சட்டமான பாளைய வாரிய சட்டம் 1924 அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இது ரொம்ப பாருங்க, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, நகரியங்கள் இந்த 4ம் நார்மலா மாநில அரசு எப்படி செயல்படுதோ அந்த மாதிரிதான் நகர்ப்புற உள்ள அந்த இந்த முதல் 4 இருக்குல்ல, அது வந்து எப்படின்னா மாநில அரசாங்க சட்டத்தின் அடிப்படையில தான் செயல்படுது. மாநிலம் எப்படி அந்த அரசாங்கம் எப்படி சொல்றாங்களோ அது மாதிரிதான் இவங்க செயல்படுறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க 4 பேரு. லாஸ்டா இருக்க அந்த பாளைய வாரியம், ஏன் அவங்க ராணுவ இதுவா இருப்பாங்கல்ல, ராணுவ குடியிருப்புகள் இருக்கிற இடம் தானே பாளைய வாரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம். அதனால இதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராணுவ தளவாடங்கள் அந்த தொழிற்சாலைகள் அமைந்திருக்கும், ராணுவ தளவாட தொழிற்சாலைகள் அமைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த இடங்களை தான் பாளைய வாரியங்கள்னு சொல்றோம். சோ அதனால இந்த பாளைய வாரியங்கள் இருக்குல்ல, இதை வந்து எதை பேஸ் பண்ணி இது நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய சட்டமான பாளைய வாரியங்கள் சட்டம் அப்படின்ற 1924 அடிப்படையில் செயல்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாளைய வாரியம்னாலே நம்ம முன்னாடியில இருந்து டிஃப்ரெண்டா தான் பார்த்துட்டு வரோம். ராணுவ தளவாடங்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் தான் பாளைய வாரியம். அந்த இடம் எங்க இருக்கும், அதை வந்து பாளைய வாரியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாளைய வாரியங்களை அது மத்திய சட்டமான பாளைய வாரிய சட்டம் 1924 பேஸ் பண்ணி தான் இது மட்டும் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அரசியலமைப்பின் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 ஆண்டு நிறைவேற்றப்பட்டு 93 ஜூன் மாசம் வந்து அரசு இதழில் வெளியிடப்பட்டது. இந்த 92ஆம் ஆண்டு சட்டம் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு ஆண்டு காலம் அவகாசம் வழங்கியது. அதற்குள் ஒவ்வொரு மாநிலமும் மற்றும் யூனியன் பிரதேசமும் தங்கள் சட்டங்களுக்கு தேவையான அளவு திருத்துவதன் மூலமோ மாற்றுவதன் மூலமோ மத்திய சட்டத்தின் விதிகளை தங்கள் சட்டங்களில் ஏற்படுத்தி அதன் மூலம் நகர உள்ளாட்சி அரசாங்கங்களை அமைத்திட வேண்டும் என இந்த சட்டம் வந்து சொல்லுதாமா. உதாரணமாக இந்த பஞ்சாப் நகராட்சி சட்டம் இருக்கும் 1911 மாற்றப்பட்டு
பஞ்சாப் நகராட்சிகள் மசோதா 1998ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துக்கும் 1 வருஷம் டைம் தராங்க. இந்த நகராட்சி இருக்கு இல்லையா? நகராட்சிக்கானது தான் 74வது ஆர்டிகல் 92ல வந்து போட்டு 93ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கான அரசிதழ்ல வெளியிட்டுட்டாங்க. சோ இந்த 92வது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா மாநில யூனியன் பிரதேசங்களுக்கும் 1 வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவகாசம் குடுத்திருக்காங்க. அதுக்குள்ள எல்லா யூனியன் பிரதேசமும், இல்ல எல்லா மாநிலமும் என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய சட்டங்கள தேவையான அளவுக்கு திருத்தம் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன கரெக்ஷன் வேணுமோ எல்லாமே பண்ணிக்கலாம். மாற்றுவதன் மூலமும் மத்திய சட்டத்தின் விதிகளை தங்கள் சட்டங்களில் ஏற்படுத்தி, மத்திய சட்டத்த வந்து ஏற்படுத்தி, அதன் மூலமா நகர உள்ளாட்சி அரசாங்கங்களை அமர்த்திட வேண்டும். உங்களுக்கு எல்லாருக்கும் 1 வருஷம் டைம். அதுக்குள்ளே நீங்க சட்டத்தை ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்? மத்திய அரசு இது பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுக்கும் வந்து இது பண்ணி அதாவது ரூல்ஸ் போட்டிருக்காங்க. உதாரணமாக இந்த பஞ்சாயத்து நகராட்சி சட்டம் இருக்கு இல்லையா? 1911 இந்த 11ல மாற்றப்பட்டு பஞ்சாப் நகராட்சி மசோதா அப்படின்னு சொல்லிட்டு 1998ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சாப் நகராட்சி சட்டம் 11ல பண்ணியிருக்காங்க. அத பஞ்சாப் நகராட்சிகள் மசோதா அப்படின்னு மாத்தி 1998ல கொண்டு வந்திருக்காங்க. 1974 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் நகர உள்ளாட்சி அமைப்புகளின் மூன்றடுக்கு முறை என்ன பண்ணிருக்காங்கன்னா பரிந்துரைக்கிறாங்க. அவை பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சி இவற்றை வந்து பற்றி விரிவாக காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 74 சட்ட திருத்தம் நகர உள்ளாட்சி அமைப்புகளை எப்படி பார்த்திருக்காங்க? 3 அடுக்கா தான் பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னது? நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி அவ்வளவுதான். சோ இப்ப பாருங்க, கிராம சபை கூட்டங்கள் இருக்கு இல்லையா? அது ஆண்டுக்கு 6 முறை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 26 வந்து குடியரசு, Jan 26 வந்து குடியரசு தினம், March 22 வந்து உலக தண்ணீர் தினம், May 1 வந்து என்னது உழைப்பாளர் தினம், August 15 வந்து சுதந்திர தினம், October 2 காந்தி ஜெயந்தி மற்றும் November 1 வந்து உள்ளாட்சிகள் தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த எல்லா நாள்லயும் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு வருஷத்துல கிராம சபை கூட்டம் எத்தனை வாட்டி நடக்கும்னா 6 டைம்ஸ் நடக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். அது எந்தெந்த டேஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, இப்ப அந்த 3 பத்தி பார்ப்போம். பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. இப்ப பேரூராட்சிகள்னா என்ன அப்படின்னு பாக்குறோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துட்டோம். சும்மா ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஒரு பகுதி அதுக்கப்புறம் ஊரக பகுதியிலிருந்து நகர பகுதியாக உயரக்கூடிய நிலையில் இருந்தால் அந்த பகுதி வந்து பேரூராட்சி. ஊரகத்துல இருந்து இப்போ ஓரளவுக்கு அப்டேட் ஆன ஊர் இருக்கும் இல்லையா? அதுதான் பேரூராட்சின்னு சொல்றாங்க. ஊரகத்துல இருந்து அடுத்த ஸ்டேஜா இருக்கக்கூடிய நகரத்துக்கு நகர்ற ஸ்டேஜ்ல அது இருக்கும். அதுதான் என்னது பேரூராட்சி அப்படின்னு அழைக்கிறாங்க. இது நகராட்சிக்கும் ஊராட்சிக்கும் இடைப்பட்ட பகுதி தான் பேரூராட்சி. நகரமாவும் இருக்காது, ஊராவும் இருக்காது, இடையில இருக்கும். அதனால இது பேரூராட்சின்னு சொல்றாங்க. அப்புறமா இதனுடைய மக்கள் தொகை வந்து 50,000க்கு மேலும் 15,000க்கு மிகாமலும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, 5,000க்கு அதிகமா இருக்கணும், 15,000க்கு கம்மியா இருக்கணும். இதனுடைய வருவாய் வந்து ஈட்டலும் வருவாய் ஆதாரங்களும் ஊராட்சிக்கென்று அரசு நிறுவனத்திலுள்ள வரம்பை விட அதிகரித்திருக்குது. ஒரு பேரூராட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை பேரூராட்சி இருக்காங்களே அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கணும்னா 3க்கு குறையாமலும் அதே சமயம் 15 விட மிகாமலும் அந்த மாநில சட்டமன்றம் கூறும் எண்ணிக்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பேரூராட்சி இருக்குன்னா அதுல உறுப்பினர்கள் இருப்பாங்க. அது 3க்கு கம்மியாக கூடாது, 15 விட அதிகமா ஆகக்கூடாது. அதுவும் இல்லாம அந்த சட்டமன்றம் அதாவது அந்த மாநிலத்தில் இருக்க சட்டம் எந்த மாதிரி எண்ணிக்கையில அவங்க இருக்கணும்னு சொல்லுதோ அது அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணணும் இருக்கணும். ஆனா 3க்கு கம்மியாக கூடாது, 15க்கு மிக கூடாதுன்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 3க்கு குறையக்கூடாது, 15 விட மிக கூடாது. யாரு? பேரூராட்சி உறுப்பினர்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேரூராட்சி எந்த சட்டமன்ற தொகுதியின் எல்லைக்குள் வருகிறதோ அந்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநில அரசால் நியமிக்கப்படும் நகராட்சி நிர்வாகத்தால் அனுபவம் பெற்ற அல்லது சிறப்பு நிபுணத்துவம் உடைய 2 உறுப்பினர்கள் பேரூராட்சியில் தேர்ந்தெடுக்கப்படாத உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்ந்தெடுக்கப்படாத உறுப்பினர்களா 2 பேர் இருப்பாங்களாமா. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அது சட்டமன்ற தொகுதிகள் வருதோ அந்த சட்டமன்ற உறுப்பினரும் மாநில அரசால் நியமிக்கப்படும் நகராட்சி நிர்வாகத்தில் அனுபவம் பெற்ற ஒரு சிறப்பு நிபுணத்துவம் உடையவங்க. இவங்க 2 பேரும் சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தரும், சிறப்பு நிபுணத்துவம் பெற்றிருக்க இவங்க 2 பேரும் இந்த பேரூராட்சியில வந்து தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு உறுப்பினரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் பேரூராட்சி கூட்டங்களில் கலந்து கொண்டாலும் வாக்களிக்கும் உரிமை கிடையாது. நீங்க காமனா ஞாபகம் வச்சுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படாம நியமிக்கப்படுறாங்களோ நியமன உறுப்பினர்கள் யாருக்குமே வாக்களிக்கிற உரிமையே கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து மத்திய அரசுல இருந்து அதை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். யாரெல்லாம் அந்த நியமன உறுப்பினர்களா ஒருத்தவங்க இப்போ நியமன உறுப்பினர்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அது இல்லாம குடியரசுத் தலைவராலேயோ இல்ல ஆளுநராலேயோ யாராவது வந்து நீங்க இருங்க அப்படின்னு உறுப்பினர்களா ஆட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் நியமன உறுப்பினர்கள். ஓகேவா? சோ அவங்களுக்கு வாக்களிக்கிற உரிமை கிடையாது.
ஆனா அவங்க என்ன பண்ணலாம், கூட்டங்கள்ல வந்து கலந்து கொண்டாலும் வாக்களிக்கிற உரிமை மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேரூராட்சியின் பதவி காலமும் எத்தனை வருஷம் தான்? 5 வருஷம் தான். இந்த பேரூராட்சியின் பதவிகள் வந்து பல சிறு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு அவை வார்டுகள், இந்த பேரூராட்சி தான் நல்லா நிறைய பிரிச்சு வார்டு வார்டா பிரிச்சிருப்பாங்க. வார்டுகள் அப்படின்னு அழைப்பாங்க. ஒவ்வொரு வார்டும் ஒரு வார்டு உறுப்பினரை வந்து வச்சிருப்பாங்க. இது நான் சொன்னதுதான். இப்போ உங்க ஊர்ல ஒரு 5, 6 தெரு இருக்குன்னா 2 தெருக்கு ஒரு தெருக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஒரு வார்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பேரூராட்சி கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் நம்மளுடைய குறைகளை சொல்லி நமக்கு தேவையானதை பண்ணி தருவாங்க. சோ அந்த பேரூராட்சி அந்த பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் எண்ணிக்கைக்கு வந்து ஒட்டுமொத்த மக்கள் தொகையின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதாச்சாரத்தினுடைய அடிப்படையில் பட்டியலினத்தவருக்கும் பழங்குடியினருக்கும் வார்டுகள் இடஒதுக்கீடு அடிப்படையில் ஒதுக்கப்படுகிறது. மேலும் ஒட்டுமொத்த வார்டுகளின் எண்ணிக்கையில் 1/3 பெண்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, இடஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1/3 வார்டு எல்லாத்துலயுமே வந்து பெண்களுக்கு கொடுத்துருவாங்க. பழங்குடியினர்களுக்குமே ஒட்டுமொத்த வார்டு எண்ணிக்கையில அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? 11வது அட்டவணை இருக்கு இல்லையா? சரி, ஓகே. இது 2 பாயிண்ட். இந்த 2 பேரை படிச்சுட்டு அதுக்கடுத்து பாக்ஸ் படிச்சுக்கலாம். பேரூராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஒருவரை தலைவராகும். இந்த பேரூராட்சி இருக்கு இல்லையா, இதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இருப்பாங்க இல்லையா, நம்ம எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம்ல, அந்த உறுப்பினர்கள்ல ஒருத்தரை தலைவராகவும் மற்றொருவரை துணைத் தலைவராகவும் பேரூராட்சியின் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? ஒரு கூட்டம் போட்டு அதுல தேர்ந்தெடுத்துக்குவாங்க ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர். இந்த கூட்டத்தினை துணை ஆணையரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டுவாங்க. துணை ஆணையர் இருப்பாங்கல்ல, அவங்க தான் கூட்டுகிறார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் கட்டாயம் செய்ய வேண்டிய பணிகளாக குடிநீர் வழங்கல், வடிகால் தூய்மை மற்றும் போன்றவை இருக்கு. ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் அரசு ஒரு செயல் அதிகாரியை என்ன பண்ணுவாங்கன்னா நியமிக்கிறாங்க. பேரூராட்சினாலே செயல் அதிகாரி தான், இஓ அப்படின்னு சொல்லுவோம்ல. பேரூராட்சிக்கு யாரு? செயல் அதிகாரி. இவங்க வந்து நியமிப்பாங்க. இவ்வளவுதான் பேரூராட்சி. பேரூராட்சினா என்னது? 5000க்கு வந்து மிகாமல், மேலும் 15,000க்கு வந்து குறைவாகவும் இருப்பாங்க மக்கள். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நகரமாவும் இருக்க மாட்டாங்க, கிராமமாவும் இருக்க மாட்டாங்க. கிராமத்துல இருந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிற அளவுக்கு இருந்தாங்கன்னா அவங்கதான் பேரூராட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட எண்ணிக்கை 3க்கு மிகாமலும் 15க்கு குறையாமலும் இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து 2 உறுப்பினர்கள் வந்து அங்க நியமன உறுப்பினர்களா இருப்பாங்க. யாருன்னா சட்டமன்ற உறுப்பினர்களும், இன்னொன்னு வந்து என்னது, சிறப்பு நிபுணத்துவம் உடையவங்க. இவங்க 2 பேரும் யாருன்னா நகராட்சி நிர்வாகத்துல அதுல சிறப்பு நிபுணத்துவம் உடையவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 2 பேருமே பேரூராட்சியில ஒரு நியமன உறுப்பினர்களா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு வாக்களிக்கிற உரிமை கிடையாது. கூட்டத்துல மட்டும் கலந்துப்பாங்க. இவங்க எல்லாரோட பீரியட், அதாவது அந்த எலெக்ஷன், அதாவது பீரியட் எவ்வளவுனா 5 இயர்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்கா, இந்த பேரூராட்சியை சிறு சிறு பகுதிகளா பிரிப்பாங்க. அதுக்கு பேர் வார்டு. ஒரு ஒரு வார்டுக்கும் ஒரு ஒரு அந்த தலைவர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னது, ஒரு உறுப்பினர், ஒரு ஒரு வார்டுக்கும் ஒரு உறுப்பினர் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்கா, இந்த பழங்குடியினர், பட்டியலினத்தவர் இவங்களுக்கான இடஒதுக்கீடும் அந்த பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில கொடுப்பாங்க. அதே மாதிரி பெண்களுக்கான இடஒதுக்கீடும் 1/3 வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இருக்காங்க இல்லையா, இப்ப நம்ம எலெக்ஷன்ல வந்து ஓட்டு போட்டு அனுப்புறோம் இல்லையா, அதுல ஒருத்தர் தலைவராகவும் துணைத் தலைவராகவும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த கூட்டம் கூட்டி பேரூராட்சி கூட்டத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. இதுக்கப்புறம் இவங்களுடைய கட்டாய பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சொல்றாங்க, கட்டாயம் செய்ய வேண்டிய செயல்கள் குடிநீர் வழங்கணும், வடிகால் எல்லாம் தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்றதையும், பேரூராட்சிக்கு ஒரு அரசு வந்து யாரை நியமிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செயல் அலுவலரை வந்து நியமிப்பாங்க. ஓகேவா? 11வது அட்டவணை அப்படின்னு பாருங்க. பிரிவு வந்து 243G வரைக்கும். பிரிவு 243G 11வது அட்டவணைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப 243ல இருந்து 243G வரைக்கும் 11வது அட்டவணையில வந்து சொல்லுவாங்க. அவங்களோட பணிகள் பாருங்க. விவசாயம் மற்றும் விவசாய விரிவாக்க பணிகளை பண்ணுவாங்க. நில மேம்பாடு, நில சீர்திருத்தங்களை அமல்படுத்துதல், நிலங்களை ஒருங்கிணைத்தல் மற்றும் பேணுதல், சிறிய நீர் பாசங்களை நிர்வகித்தல், நீர் ஆதாரங்களை மேம்படுத்துதல், கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு மற்றும் பால் பண்ணை, மீன் வளம், சமூக காடுகள் மற்றும் பண்ணை காடுகள், சிறு காடுகளின் மூலமாக உற்பத்தி, சிறு தொழில்கள், உணவு பதப்படுத்தும் தொழில்கள் உட்பட. அடுத்து காதி, கிராமம் மற்றும் குடிசை தொழில், ஊரக வீட்டு வசதி, குடிநீர், எரிபொருள் மற்றும் கால்நடை தீவனம், சாலை, அதுக்கப்புறம் சிறு பாலங்கள் போடுறது, பெரிய பாலங்கள் மற்றும் படகு, நீர்வழி எல்லாத்தையுமே பாத்துக்கிறாங்க. ஊரக மின்மயமாக்கல் மற்றும் மின் விநியோகத்தை பண்றாங்க. மரபு சாரா எரிசக்தி ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, அதை பாத்துக்கிறாங்க. வறுமை ஒழிப்பு திட்டங்களை போடுறாங்க. அதுக்கப்புறம் தொடக்க கல்வி மற்றும் மேல்நிலை கல்வியை பாத்துக்கிறாங்க. தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் தொழில் கல்விகள், நூலகங்கள், அப்புறம் கலாச்சார நடவடிக்கைகள், சுகாதாரம் மற்றும் துப்புரவு பணி, மருத்துவமனை துப்புரவு பணி, அதுல மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார மையங்கள் மற்றும் மருந்தகங்கள் உட்பட அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்பாங்களாமா. குடும்ப நலன், பெண்கள் மற்றும் குழந்தைகளினுடைய மேம்பாடு, சமூக நலம் பத்தி, அதுலயும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மனநலம் குன்றியவர்களுடைய நலம் உட்பட நலிவடைந்த பிரிவினரின் நலம், குறிப்பாக பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர்,
பொது விநியோக முறை, அடுத்து சமுதாய சொத்துக்களை வந்து நிர்வாகம் பண்ணுவாங்க. இது எல்லாமே 11வது அட்டவணையில 243Gல வந்து என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. 243G வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 11வது அட்டவணையை பத்தி பேசியிருக்கோம். ஓகேவா? இவங்களுடைய பணிகள் வந்து இது எல்லாமே யார் பண்ணிருக்காங்கன்னா பஞ்சாயத்துல இருக்கவங்க பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வகை ஏ வகை இந்த நகராட்சியை வந்து 3ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நகராட்சினா என்னன்னு பாருங்களேன். மக்கள் தொகை வந்து 15,000க்கு மேலும் 3 லட்சத்துக்கு வந்து கீழும் உள்ளது. நகராட்சினா நம்ம 1 லட்சம்னு பார்ப்போமா? ஆனா இங்க வந்து பாருங்க 15,000க்கு மேலும் 3 லட்சத்துக்கு வந்து கீழும் உள்ள சிறு நகர பகுதிகள் நகராட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு நகரமா இருக்கும் நகராட்சி. அது போல அதனுடைய வரி வருவாய் மற்றும் வருவாய்கள் இருக்கும் இல்லையா, மற்ற வருவாய்கள் அது அரசு நிர்ணயித்த அளவுக்கு இருந்தால் இருக்கணும். ஓகேவா? இருந்தா கிடையாது, கண்டிப்பா இருக்கணும். அதனுடைய வருவாயும் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற ரூல் இருக்கும். ஓகேவா? இதை அவ்வப்போது அந்த மாநிலம் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா தீர்மானிச்சுக்குவாங்க. இவ்வளவு வருவாய் வந்துச்சுன்னா அந்த ஊரை என்ன பண்ணுவாங்கன்னா நகராட்சியா அறிவிப்பாங்க. நகராட்சியினுடைய நிலை, அதனுடைய மக்கள் தொகை 3ஆ பிரிக்கிறாங்க பகுதி. அதாவது வகையினம் ஆ, வகையினம் பெரிய ஆ, வகையினம் இ. இதுல 1 லட்சம் அதற்கு மேலும் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து வகையினம் ஆ. பெரிய ஆ இருந்துச்சுன்னா 50 லட்சத்துல இருந்து 1 லட்சம் வரைக்கும், 50 லட்சத்துக்கும் கீழே இருக்காங்க, சாரி 50,000த்துக்கும் கீழே இருக்காங்க அப்படின்னா 1 லட்சத்துக்கு மேல போச்சு அப்படின்னா அது வகையினம் ஆ. அதுக்கப்புறம் என்னது வகையினம் பெரிய ஆ அப்படின்னா 50,000 முதல் 1 லட்சம் வரைக்கும் இருப்பாங்க. வகையினம் இ அப்படின்றது 50,000த்துக்கும் கீழே இருப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து நகராட்சியினுடைய 3 நிலைகள். சோ அப்ப நம்ம அங்க பார்த்ததுதான் கரெக்ட் போல. 15,000த்துல இருந்து 3 லட்சம் வரைக்கும் இங்க சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் குறைந்தபட்சம் சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டா வந்து 1 லட்சத்துக்கு மேல இருந்தா வகையினம் ஆ, 50,000த்துல இருந்து 1 லட்சம் வரைக்கும் அது ஆசிலேட் ஆயிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வகையினம் பெரிய ஆ. இ அப்படின்றது 50,000த்துக்கும் கீழே இருப்பாங்க. இவ்வளவுதான். ஓகேவா? 3 நிலையா நகராட்சியை பிரிச்சு வச்சிருக்காங்க. நகராட்சியில் வகையினம் ஆ இருக்காங்க இல்லையா, 20 லட்சம், சாரி 20 எண்ணிக்கைக்கு குறையாமலும் 50 எண்ணிக்கைக்கு மிகாமலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. இப்ப பேரூராட்சிக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம்? பேரூராட்சிக்கு இந்த உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை இத 3க்கு குறையாமலும் 15க்கு வந்து மிகாமலும் பார்த்திருப்போம். 3க்கு குறையாமலும் 15க்கு மிகாமலும் இருப்பாங்க. அதே மாதிரி நகராட்சி வகையினம் ஆ இருக்காங்கல்ல, 1 லட்சத்துக்கு மேல மக்கள் தொகை வச்சிருப்பாங்கல்ல, அவங்க 20 எண்ணிக்கைக்கு குறையாமலும் 50 எண்ணிக்கைக்கு மிகாமலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து அந்த வகையினம் ஆல இருப்பாங்க. அதுபோல் வகையினம் பெரிய ஆள வந்து 15 முதல் 30 வரையினம் 15ல இருந்து 30 வரைக்கும், வகையினம் ஈல வந்து 10 முதல் 15 வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் இருக்க 1 லட்சம் இல்லையா, அதனால அதுல என்ன பண்ணிருப்பாங்க 20ல இருந்து 50 வரைக்கும் உறுப்பினர்கள் இருக்கணும். அதுவே வந்து வகையினம் பெரிய ஆண்ணும் போது அங்க என்ன பண்ணிருப்பாங்க 50,000த்துல இருந்து 1 லட்சம் வரைக்கும் தானே. அதனால அங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா 15ல இருந்து 30 வரைக்கும் தான் இருப்பாங்க. அடுத்து ஈல 50,000த்துக்கும் கீழ் அப்படின்றதுனால அங்க வந்து 10ல இருந்து 15 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க ரிவர்ஸ்ல இருந்து பாருங்க 10 டு 15னா இ, 15 டு 30 அப்படின்றது பெரிய ஆ. அதுக்கப்புறம் இங்க 20 டு 50 அப்படின்றது நார்மல் ஆ. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இவ்வளவு பேர் இருப்பாங்க. சட்டமன்ற தொகுதி எல்லைக்குள் வருகிற நகராட்சிகள் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழி உறுப்பினராக நகராட்சியில் இருப்பாங்க. இப்ப நகராட்சினா வச்சுக்கோங்களேன், 3ஆ பிரிச்சிருக்காங்களா? வகையினம் ஆ, வகையினம் பெரிய ஆ, வகையினம் இ. அதுல ஆல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவங்க 20 எண்ணிக்கைக்கு குறையாமலும் 50 எண்ணிக்கைக்கு மிகாமலும் இருக்கணும். அதுக்கு அடுத்து இருக்க லெவல்ல வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வகையினம் பெரிய ஆல வந்து 15 முதல் 35 வரை இருக்கணும். வகையினம் ஈல 10 முதல் 15 வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து இந்த 3க்கும் இவ்வளவு பேர் இருப்பாங்கன்றது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா சட்டமன்ற தொகுதி எல்லைக்குள் வருகிற அந்த நகராட்சிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி வழி உறுப்பினராக நகராட்சியில இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நகராட்சியில சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க இருப்பாங்க இல்லையா, அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த எல்லைக்குள்ள வருகிற நகராட்சியில அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரா பதவி வழியில உறுப்பினராக இருப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் நகராட்சியின் உறுப்பினர்களா பதவி வழியில இருப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. 3 உறுப்பினர்கள் வரை அரசாங்கம் வந்து நகர சபைக்கு நியமிக்கலாம். நியமன உறுப்பினர்கள் வந்து இந்த நகரத்துக்கும் இருக்கு. அது 3 உறுப்பினர்கள் வரைக்கும் நியமிக்கலாம். பேரூராட்சிக்கு 2 உறுப்பினர்கள் வரைக்கும் நியமிக்கலாம்னு பார்த்தோமா, அது மாதிரி நகராட்சிக்கு 3 உறுப்பினர்கள் வரைக்கும் நியமிக்கிறாங்க. தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் பங்கு பெற்று வாக்களிக்க முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான். நியமன உறுப்பினர்களை வந்து நீங்க நியமிச்சுக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ண முடியாது, வாக்களிக்க முடியாது அப்படின்றத பாக்குறோம். அதுக்கப்புறம் நகராட்சி உறுப்பினர்கள் மக்களால் ரகசிய வாக்கெடுப்பு முறை மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நகராட்சியை வந்து நம்ம மக்கள் வந்து
ரகசிய வாக்கெடுப்பு மூலமா தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, ஒட்டுமொத்த நகராட்சி பகுதியும் எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமோ அத்தனை வார்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இப்ப நம்ம நகராட்சி இருக்குல்ல, அத வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, எத்தனை நகராட்சி உறுப்பினர்கள் வேணுமோ அத்தனை வார்டா என்ன பண்ணிருவாங்கன்னா பிரிச்சிருவாங்க. அப்போ ஒரு ஒரு வார்டுலயும் அவங்க வந்து நிறைய பேர் எலெக்ஷன்ல போட்டி போட்டு ஒருத்தவங்க வின் பண்ணுவாங்கல்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 வார்டா பிரிக்கிறாங்கன்னா, அப்ப 10 பேர் வந்து ஒரு எலெக்ஷன்ல வின் பண்ணி வருவாங்க. அத்தனை பேரும் நகராட்சி உறுப்பினர்களா மாறுவாங்க. அதுதான் சொல்றாங்க. ஒரு ஒட்டுமொத்த நகராட்சி பகுதியும் எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமோ அத்தனை வார்டுகளா பிரிப்பாங்க. சோ சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் நகராட்சி எல்லைக்குள் உள்ளவர்களை பொதுவாக நகராட்சியின் வாக்காளர்களாக எடுத்துக் கொள்ளப்படுவர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப மாநில தேர்தல் ஆணையம் இருப்பாங்க இல்லையா, சட்டமன்ற தொகுதி இருக்குல்ல, அதுல வாக்காளர் பட்டியல்ல நகராட்சி எல்லைக்குள்ள இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் அந்த நகராட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்றத சொல்றாங்க. வாக்காளராக எடுத்துக் கொள்ளப்படுவர். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு அந்த சின்னங்கள் ஒதுக்கப்படுகின்றன. இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க, இப்ப நம்ம ஊர் பேரூராட்சியா இருந்துச்சுன்னா, நகராட்சி எலெக்ஷன் அங்க நடக்குதுன்னா, அந்த நகராட்சிக்குள்ள இருக்கவங்க வந்து அந்த அந்த அவங்களுக்கான ஓட்டு போட்டு அவங்களுக்கான தலைவர், துணைத் தலைவர் எல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அந்த நகராட்சி எல்லைக்குள்ள இருக்கிறவங்க தான் அதாவது சட்டமன்ற தொகுதி இருக்கும்ல, நம்மளுடைய வாக்காளர் நம்மளுடைய நேம் எல்லாம் அதுல இருக்குமா, அதுல அந்த நகராட்சிக்குள்ள யாரெல்லாம் வராங்களோ அவங்களதான் எலெக்ஷன்ல வந்து அதாவது போட்டி போடுறதா இருந்தாலும் சரி, இல்ல ஓட்டு போடுறதா இருந்தாலும் சரி, அவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க. வாக்காளர்களாக எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்படுகின்றன. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் சின்னங்கள் அந்த கட்சி வேட்பாளருக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தேர்தல் முடிவுகள் வெளியான 14 நாட்களுக்குள் துணை ஆணையர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் கூட்டத்தை கூட்டி அவர்களுக்கு பதவி நியமனம், அதாவது அந்த துணை ஆணையர் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி அவர்களுக்கு பதவி பிரமாணம் வந்து செய்து வைக்கிறாங்க. செய்து வைத்து யாரு, துணை ஆணையர் வந்து செஞ்சுறாங்க. எதுக்குள்ள செய்யணும்னா 14 நாள்ல செஞ்சு முடிக்கணும். அதுக்கப்புறமா வந்து செய்து வைக்கிறாங்க. தலைவர் மற்றும் துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுக்க வைக்க வகை வந்து செய்யறாங்க. நகர பஞ்சாயத்துகளை வந்து பொறுத்தவரையில் ஒரு நகர பகுதியில் உள்ள பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி விகிதாச்சாரத்து அடிப்படையிலேயே தனி தொகுதிகள் வந்து நகர பஞ்சாயத்துகளில் ஒதுக்கீடு செய்யறாங்க. தனி தொகுதியே வந்து என்ன பண்றாங்கன்னா பட்டியலினத்துக்கும் பழங்குடியினருக்கும் ஒதுக்குறாங்க. மேலும் கூடுதலாக பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியின பெண்கள் உட்பட மொத்த இடங்களில் 30% என்ன பண்ணிருக்காங்கன்னா பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சோ இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 30% இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மக்கள் தொகை வந்து 3 லட்சத்திற்கு வந்து மக்கள் தொகையில 3 லட்சத்திற்கும் குறைவாக உள்ள நகராட்சிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வார்டுகள் வந்து இணைத்து வார்டு குழுக்கள் வந்து ஏற்படுத்துவாங்க. 3 லட்சத்துக்கும் கம்மியா இருக்காங்கன்னா ஒண்ணுக்கும் மேற்பட்ட வார்டுகளை வந்து இணைத்து வார்டு குழுக்களை வந்து ஏற்படுத்தும். அந்தந்த வார்டுகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வார்டு குழு உறுப்பினரா இருப்பாங்க. வார்டு குழுவினுடைய உறுப்பினரா இப்போ நான் சொன்னல எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 வார்டு இருக்குன்னா அந்த 10 பேரும் வந்து என்ன பண்ணிப்பாங்க, நகராட்சியா இருப்பாங்க. சோ வார்டு குழு உறுப்பினர்களாகவும் அவங்கதான் இருப்பாங்க. ஒவ்வொரு நகராட்சியிலும் இந்த நிலை குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒண்ணு ஏற்படுத்திடுவாங்க. இதில் நகராட்சியின் தலைவர், துணைத் தலைவர் மற்றும் வகையினம் ஆவாக இருந்தால் 4 உறுப்பினர்களையும், பெரிய ஆகா இருந்துச்சுன்னா 2 உறுப்பினர்களையும் தங்களுக்குள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன, நகராட்சியினுடைய தலைவர், துணைத் தலைவர் இருப்பாங்க இல்லையா, இவங்க கூட வகையினம் ஆவா இருந்துச்சுன்னா 4 உறுப்பினர்களையும், வகையினம் பெரிய ஆவா இருந்துச்சுன்னா 2 உறுப்பினர்களையும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா உறுப்பினர்களையும் நகராட்சி தங்களுக்குள் தேர்ந்தெடுத்துப்பாங்க. இந்த நிலைக்குழுவின் பதவி காலம், நிலைக்குழு இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய பதவி காலம் எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2.5 வருஷம் தான். இது நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். 2.5 வருஷம் யாருக்குமே இருக்காது. ஆனா நிலைக்குழுக்களுக்கான அந்த பதவி காலம் வந்து 2 ஆண்டுகள். அதுக்கப்புறம் பாருங்க, நகராட்சியினுடைய பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள். தேர்ந்தெடுக்கப்பட்ட நகராட்சி சட்டப்படி செயல்படாத பொழுது அந்த பதவியிலிருந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அகற்றிடுவாங்க. நகரசபை ஆண்டுக்கு ஒரு முறையாவது கூட வேண்டும். நகரசபை கிராம சபை மாதிரி நகரத்து சபை, அது ஆண்டுக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா கூடணும். அந்த கூட்டத்திற்கு நகரசபை தலைவர், அவர் இல்லையெனில் நகரசபையினுடைய துணைத் தலைவர் தலைமை ஏற்பாங்க. நகரசபை தன் பணிகளை செய்ய பல்வேறு துணை குழுக்களை வந்து அமைச்சுக்கிறாங்க. அதில் நகர்மன்ற உறுப்பினர்கள் உறுப்பினராக இருக்கிறாங்க. அவர்கள் பிரச்சனைகளை ஆராய்ந்து தீர்வுக்கான பரிந்துரைகளை வந்து அதாவது என்னென்ன பிரச்சனை இருக்கு, இப்போ ஒரு குழு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நகரசபை குழு போடுறாங்க. அந்த குழுக்கு அதனுடைய தலைவர் அதாவது நகரசபை தலைவர் வந்து தலைமை தாங்குவாரு. அவர் இல்லாத டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துணை தலைமையர் வந்து தலைமையேற்று நடத்துறாங்க. ஓகேவா? நகரசபை தலைவர் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கலாம். அவர் இல்லைன்னா அதனுடைய துணைத் தலைவர் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குவாரு. இப்ப என்ன பண்றாங்க, நிறைய துணை குழுக்கள் அமைச்சு அவங்களுடைய பணிகளை அவங்க செயலாற்றுறாங்க. இந்த உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நகர்மன்ற உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க அந்த குழுல அப்படின்றாங்க.
இவங்க பிரச்சனைகளை எல்லாம் ஆராய்ஞ்சு அதுக்கான தீர்வுகளையும் பரிந்துரைகளையும் கொடுக்குறாங்க. இந்த குழுக்கள் 2 வகைப்படுமா. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டப்பூர்வமான குழுக்கள் ஒண்ணு, சட்டப்பூர்வமற்ற குழுக்கள் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிலைக்குழுக்களை 2ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. சிறப்பு தேவைகளுக்காக நகராட்சி அமைப்புகள் சில துணை குழுக்களை வந்து ஏற்படுத்துவாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் நகர்மன்றம் அப்படின்னா, நகர்மன்ற சட்டத்தின்படி தேர்வு செய்யப்பட்ட நகர்மன்ற உறுப்பினர்களின் ஒருவர் நகர்மன்ற தலைவரா, நகர்மன்ற உறுப்பினர்கள்ல இருந்தே ஒருத்தரை நகர்மன்ற தலைவரா என்ன பண்ணிருப்பாங்கன்னா எடுத்துக்குவாங்க. ஒரு மாதத்திற்கு தேர்வு செய்ய இவங்க வந்து ஒரு மாசத்துக்குள்ளார என்ன பண்ணணும்னா அவங்கள தேர்வு செய்யணும். நகர்மன்ற தேர்தல் முடிந்தவுடன் உருவாக்கப்படுகிறது. இந்த நகர்மன்ற தலைவரினுடைய பதவி காலமும் 5 இயர்ஸ் மட்டும்தான். நகர்மன்ற 1 அல்லது 2 துணைத் தலைவர்களை 1 அப்படி இல்லைன்னா 2 துணைத் தலைவர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா தேர்வு செய்யறாங்க. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள நகர்மன்ற தலைவர்கள் பயணப்படி மற்றும் மாத ஊதியம் பெறுகின்றனர். நகர்மன்ற கூட்டங்களை கூட்டுவதும் அதற்கு தலைமை வகிப்பதும் நகர்மன்ற தலைமை அந்த தலைவரினுடைய பணிதான். அதை கூட்டுறதும் அதுக்கு தலைமை வைக்கிறதும் அந்த தலைவரின் பணி. மேலும் தவறு செய்யும் நகர்மன்ற உறுப்பினர் மேல் ஒழுங்கு நடவடிக்கையும் இவர் வந்து எடுக்கிறாரு. நகர்மன்றத்தின் முதன்மை பேச்சாளர் நகர்மன்ற தலைவர் தான். ஃபர்ஸ்ட் அவர் பேச தொடங்குறது எல்லாமே வந்து நகர்மன்ற தலைவர் தான். அவங்கதான் அரசுடன் தகவல் தொடர்பு மற்றும் அரசு விழாக்களில் வந்து பங்கு கொள்வதும் இவருடைய பணியா இருக்கு. ஒவ்வொரு நகர்மன்றத்திலும் ஒரு நிர்வாக அலுவலர் வந்து இருக்கிறாங்க. நகர்மன்றத்துல ஒரு நிர்வாக அலுவலர் இருப்பாங்க. அவரை மாநில நிர்வாகம் நியமனம் செய்யறாங்க. ஓகேவா. அந்த மாநில நிர்வாகம் தான் இந்த நகர்மன்ற அலுவலரை நியமனம் செய்யறாங்க நகர்மன்றத்துக்கு. நகர்மன்ற அலுவலர்கள் அந்த நிர்வாக அலுவலரின் கீழ் பணிபுரிவர்களாக இருக்கிறாங்க. அந்த நகர்மன்ற அலுவலர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் இந்த நிர்வாக அலுவலரினுடைய கீழே பணிபுரியவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நகர்மன்றத்தை ஆளுகின்ற அமைப்பு நகர்மன்ற குழு. இந்த நகர்மன்றம் அப்படின்ற ஒரு இடத்த ஆளுகின்ற குழு பேர் என்ன அப்படின்னா நகர்மன்ற குழு. இது நகர நிர்வாகத்திற்கு பொறுப்பு எடுத்துக்குது. மேலும் சட்டம் வந்து இயற்றுவது, நகர்மன்ற அந்த கூட்டத்தினுடைய நேரம், கூட்டத்தை நடத்துவது போன்ற முடிவுகளை வந்து நிர்வாக அலுவலர் வந்து மேற்கொள்கிறார். நகர்மன்ற உறுப்பினர்கள் குடிமக்களின் குறைகளை கேட்டறிய வேண்டும். பொதுமக்களுக்கு பொதுமக்களுடன் தொடர்புல இருக்கணும். நகராட்சி அலுவலர்கள் மீதான பொதுமக்களினுடைய புகார்களை வந்து உரிய நிர்வாக தலைமையிடம் என்ன பண்ணணும்னா முறையிடணும். நகர்மன்ற கூட்டத்தொடரின் மக்களின் குறைகளை எடுத்துரைப்பதும் இவர்களுடைய பணியா இருக்கு. மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன தேவை, அது எல்லாமே என்ன பண்ணணும்னா அவங்க கிட்ட போய் சொல்லி அதை வந்து நடக்க வைக்கணும். அந்த நகர்மன்றத்தினுடைய பணிகள் இருக்குல்ல, அது பொறுப்புகள் இந்திய அரசமைப்பின் 12வது அட்டவணையில. இப்போ நம்ம வந்து பஞ்சாயத்து அப்படின்னா 11வது அட்டவணைன்னு பார்ப்போம். பகுதி வேற, அட்டவணை வேற, அதுக்கப்புறம் சட்டப்பிரிவு வேற. இந்த மூணும் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பஞ்சாயத்துக்கு அப்படின்னா 11வது அட்டவணை பகுதி 9, அதுக்கப்புறம் 343 அப்படின்னு பார்த்துருக்கோமா ஜி வரைக்கும். சோ அதுவே நகராட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 12வது அட்டவணை, அதுக்கு அடுத்து இருக்கிற அட்டவணை 12வது அட்டவணை, 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், ஒரு மாவட்டம், அதாவது இதுக்கப்புறம் என்னது 243 ஜில இருந்தா இல்ல அதுக்கப்புறத்துல இருந்தான்னு தெரியல. அதுக்கப்புறம் இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து நகராட்சிக்கு வந்து வரும். A to Z வரைக்குமே இருக்குமா. அதுல வந்து பாதி பாதியா வந்து பிரிச்சுக்குவாங்க. பஞ்சாயத்துக்கு வந்து பாதி வரைக்கும், அதுக்கப்புறம் இருக்கிறது நகராட்சிக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஒரு மாவட்டம் வந்து முழுமைக்கும் ஒரு வளர்ச்சி திட்ட வரைவை வந்து ஏற்படுத்தும் நோக்கில் மாவட்ட திட்டக்குழு ஏற்படுத்தியிருக்காங்க. மாவட்டத்துக்கு ஒரு திட்டக்குழு இருக்கணும். இதன் மூலம் மாவட்ட திட்ட அறிக்கை தயார் செய்யறாங்க. திட்டக்குழு வந்து திட்ட அறிக்கையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தயார் செய்வாங்க. உள்ளாட்சி மற்றும் நகராட்சியில் உருவாக்கப்படும் திட்டத்தினை வந்து ஒன்று சேர்ப்பது இந்த குழுவினுடைய பணியா இருக்கு. 92ஆம் ஆண்டு சட்டத்தின்படி மாவட்ட திட்டக்குழுவின் மொத்த உறுப்பினர்களின் 4 பங்குக்கு குறையாமல் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டக்குழு இருக்காங்க இல்லையா, அதுல அந்த மொத்த உறுப்பினர்களில் 4 பங்கிற்கு குறையாமல் இருத்தல் வேண்டும். இந்த உறுப்பினர்களை மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மற்றும் அதன் மாவட்டத்தில் உள்ள நகர்மன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள் தேர்ந்தெடுத்துக்குவாங்க. யாரையும் பஞ்சாயத்து உறுப்பினர்களும் மாவட்ட பஞ்சாயத்து இருக்காங்க இல்லையா அவங்களும், அப்புறம் அந்த மாவட்டத்தில் இருக்க நகர்மன்ற உறுப்பினர்கள், மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர்களும் நகர்மன்ற உறுப்பினர்களும் அவங்களுக்குள்ளாரையே இந்த திட்டக்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இந்த எண்ணிக்கை அந்த மாவட்டத்தினுடைய நகர்ப்புற மக்கள் தொகை மற்றும் கிராம மக்கள் தொகையினுடைய விகிதாச்சார அடிப்படையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பேர் அப்படின்றது அந்த விகிதாச்சாரத்தினுடைய அடிப்படையில, அந்த நகர்ப்புற மக்கள் தொகையும் கிராமப்புற மக்கள் தொகையினுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில தான் அந்த உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நகராட்சி அமைப்புகள் தனது பணிகளை மேற்கொள்வதற்கான செலவினங்களுக்கு வரி கட்டணம் மூலம் வருவாய் ஆதாரங்களை நகராட்சிகள் வந்து வரி வாங்குறதன் மூலயமா அவங்களுடைய வருவாயை வந்து
இது பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான செலவினங்களுக்கு அந்த வரியை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நகராட்சி அமைப்புகளின் தனது நிதி ஆதாரங்கள் வந்து உயர்த்தி கொள்ள பல வகை வரிகள் வந்து விதிக்கப்பட்டு விதிக்கிறாங்க நமக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து நில வரி, கட்டிட வரி, விளம்பரத்திற்கு மீதான வரி, நெடுஞ்சாலை சுங்க வரி, சாலை வரி, இதெல்லாமே வந்து இந்த நகராட்சி நம்ம கிட்ட போட்டு அதன் மூலயமா வர வரியை யூஸ் பண்ணி அவங்களுடைய செலவினங்களை பாத்துக்கிறாங்க. 74வது சட்ட திருத்தத்தின்படி மாநில அரசுகள் இருக்காங்க இல்லையா, இந்த சட்ட திருத்தத்தை தங்கள் மாநில சட்டத்தில் இணைத்துக் கொண்ட ஒரு வருடத்திற்குள் மாநில நிதிக்குழுவை அமைத்திடல் வேண்டும். இப்போ நம்ம முன்னாடி அது மாதிரிதானே பார்த்தோம். ஓகே, இந்த நிதிக்குழு வந்து அவங்க எவ்வளவுனா ஒரே ஒரு வருஷத்துல மாநில நிதிக்குழுவை ஒரு வருஷத்துல என்ன பண்ணணும்னா அமைச்சிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து மாநில நிதிக்குழு கீழ்கண்டவற்றில் பரிந்துரைகளை அளிக்கலாம் அப்படின்றது என்னன்னா, மாநில அரசாங்கத்திற்கும் மாநகராட்சிக்கும் இடையே வரி, சுங்கம், சட்டங்கள் போன்றவற்றின் மூலமாக வருவாயை வந்து இவங்க பகிர்ந்தளிக்கிறாங்க. இந்த வருவாயை மாநிலத்தில் உள்ள நகராட்சியின் பல நிலைகளுக்கு இவங்க ஒதுக்கீடு செய்யறாங்க. நகராட்சியினுடைய வரி வகைகள், சுங்க கட்டணம் போன்றவற்றை இவங்க தான் நிர்ணயம் செய்யறாங்க. யாரு? நிதிக்குழு, மாநில நிதிக்குழு. ஓகேவா? இந்த 12வது அட்டவணை இருக்குல்ல, நகராட்சி, இவங்களுடைய அதிகாரம் பொறுப்பு என்னென்னு பாருங்களேன். நகரம் நிறைய வரும். கொஞ்சம் பெரிய வேலையை இவங்க எல்லாம் பார்ப்பாங்க. நகர திட்டங்கள், நகரத்தை வடிவமைக்கிறது, கட்டடங்களை கட்டுறது, நிலத்தை வந்து பயன்படுத்துதலை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துதல், பொருளாதார மற்றும் சமூக மேம்பாட்டிற்கு இவங்க திட்டம் போடுவாங்க. சாலைகள் மற்றும் பாலங்களை பராமரிப்பாங்க. வீட்டு உபயோகத்திற்கு குடிநீர் விநியோகம் செய்வாங்க. பொது சுகாதாரம் மற்றும் துப்புரவு பணிகளை மேற்கொள்ளுதல், தீயணைப்பு பணிகள் இருப்பாங்க. நகர்ப்புற காடு மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பாங்க. சமூகத்தினுடைய நலிவடைந்தோர், ஊனமுற்றோர் மற்றும் மனநிலை குன்றியவர்கள், அவங்களுடைய நலன்களை எல்லாமே பாதுகாப்பாங்க. குடிசை பகுதிகளை மேம்படுத்தல், தரத்தை வந்து உயர்த்துதல். அதுக்கப்புறம் நகர்ப்புற வறுமையை ஒழிப்பாங்க. பூங்காக்கள், தோட்டங்கள், விளையாட்டு மைதானங்கள் போன்ற நகர்ப்புற வசதிகளுக்கு ஏற்பாடு செய்வாங்க. அடுத்து கல்வி மற்றும் கலாச்சார அம்சங்களினுடைய வளர்ச்சியை ஊக்குவிப்பாங்க. அப்புறம் இடுகாடு, சுடுகாடு மற்றும் சுடுகாடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மைதானங்களை என்ன பண்ணுவாங்கன்னா பராமரிப்பாங்க. கால்நடைக்கான குடிநீர் குட்டைகள் அமைத்தல், மிருகவதையை வந்து தடை செய்வாங்க. பிறப்பு, இறப்பு ஆகியவற்றின் பதிவுடன் கூடிய மிக முக்கியமான புள்ளி விவரங்களையும் இவங்க சேகரிப்பாங்க. பேருந்து நிறுத்துமிடங்கள், கழிவறை, சாலை விளக்கு போன்ற பொது வசதிகளை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அடுத்து வதைக்கூடங்கள் மற்றும் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளை வந்து என்ன பண்ணுவாங்க? ஒழுங்குபடுத்துவாங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஒன்னும் இதுல அதிகமா எதுவுமே இருக்காது. ஓகேவா? இந்த லெசனே அப்படிதான். நம்ம வந்து அங்க படிச்சது வந்து கொஞ்சம் நல்லா பேசிக்கா இருக்கிறது எல்லாமே படிச்சிருவோம். இந்த லெசன் வந்து ரொம்ப பெருசு. பிளஸ் வந்து நீங்க ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. இதுல இருந்து புக் பேக்ல இருந்து கேட்பாங்க, பாக்ஸ்ல இருந்து கேட்பாங்க, அந்த மாதிரிதான். ஓகேவா? அதனால ஒன்னும் டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். அவ்வளவுதான். இன்னும் 2 பேப்பர் தான் இருக்கு. முடிச்சா இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. மாநிலங்களுக்கு நிதி வழங்க உதவும் மானியங்கள் பத்தி இது அந்த நிதிக்குழு வந்து எடுத்துப்பாங்க. நிதி வந்து வழங்க உதவுவதற்கான மானியங்கள், நகராட்சியினுடைய நிதிநிலையை மேம்படுத்த தேவைப்படும் நடவடிக்கைகள் எடுப்பாங்க. ஆனால் யதார்த்தத்தில் மாநில சட்டம் எந்தெந்த பணிகளை நகராட்சிகள் செய்யலாம் என வரையறுக்கிறதோ அந்த பணிகள் மட்டுமே நகராட்சிகள் செய்கின்றன. அதாவது மாநில சட்டம் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்தெந்த பணிகளை நகராட்சிகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த பணிகளை மட்டும்தான் நகராட்சி செய்யுது. மாறி வரும் அரசியல் சூழல் மற்றும் நாட்டின் தேவைகளை வழியை காணும் போது நகராட்சியின் பணிகள் மீதான அந்த கட்டுப்பாடு சரியான ஒரு செயல்பாடாக கருத முடியல. அவங்க சொல்றது மட்டும் ஏன் செய்யணும், இவங்களுக்கு என்ன தேவையோ அதான செய்யணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு சரியான கட்டுப்பாடா இல்ல. சிறப்பு தேவை வந்து செயல் மேலாண்மைகளை வந்து ஏற்படுத்துவதன் மூலமாக நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக உள்ளாட்சியின் அந்த பணிகளை தனதாக்கி கொள்ளும் மாநில அரசாங்கத்தின் போக்கு வந்து அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உள்ளாட்சி அமைப்புகளுக்குன்னு தனியா எல்லாமே இருக்கு, சுதந்திரமா தானே அவங்க செயல்படணும். ஆனா மாநில அரசு என்ன சொல்றாங்களோ அந்த பணிகளை மட்டும்தான் அவங்க செய்யறாங்க. சோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்களை டாமினேஷன் பண்ணிட்டு வர்றது அதிகமாகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, நகராட்சி முடிச்சிட்டோம். மாநகராட்சி. இந்தியாவில் உள்ள நகர உள்ளாட்சி அமைப்பின் உச்ச அமைப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மாநகராட்சி தான். நிறைய நகரங்கள், பெருநகரங்கள் தான் என்னது மாநகராட்சின்னு சொல்றாங்க. அதான் உச்ச அமைப்பாமா. நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாகவும் மாநில சட்டமன்றம் மற்றும் யூனியன் பிரதேசத்தின் சட்டம் மூலமும் பெரிய நகரங்களின் நகராட்சிகள் நிறுவப்படுகின்றன. பெரிய நகரங்கள்ல தான் மாநகராட்சி அப்படின்றத நிறுவியிருக்காங்க. மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் மற்றும் வருமான அடிப்படையில நகரங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா தீர்மானிக்கப்படுது. இப்போ ஒரு பேரூராட்சி இல்ல நகராட்சி இல்ல மாநகராட்சி இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து டிசைட் பண்றாங்கன்னா 2 காரணம் இருக்கும். ஒண்ணு அதனுடைய மக்கள் தொகை, இன்னொன்னு அதனுடைய வருவாய். இந்த 2மே கரெக்டா இருந்தா மட்டும்தான் அதுக்கு அந்த பேரை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ இந்த 2த்தை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க தீர்மானிக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் மாநகராட்சி அமைப்புகள் மும்பை, சென்னை மற்றும் கல்கத்தாவில் உருவாக்கப்பட்டது. மாநகராட்சிகள் வந்து நம்ம முன்னாடி நிறைய இடத்துல படிப்போம் இல்லையா, மாகாணம் மாகாணம் மாகாணம், அதுதான் மாநகராட்சின்னு இப்ப பிரிச்சிருக்காங்க. மும்பை, சென்னை, கல்கத்தா இந்த 3 தான் வந்து மாகாணமா இருந்துச்சு. அதுதான் மாநகராட்சின்னு சொல்றாங்க. ஓகேவா? மாநகராட்சி அமைப்புகள் மக்கள் தொகையினுடைய அளவு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை வந்து கொண்டு நகரத்தை நிர்வகிக்கும் தன்மை மற்றும் வயது வந்தோர் வாக்கு, பெண்கள் மற்றும் பணியிடத்தவர், பழங்குடியினர்,
மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மாநகராட்சி அமைப்பு ஒரு சட்டப்பூர்வமான நிர்வாக அமைப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த பிரதிநிதிகள் எப்படி வயது வந்தோர் வாக்குரிமையின் மூலமா பெண்கள் மற்றும் பட்டியலினத்தவர் இவங்களுக்கான இடஒதுக்கீடு விகிதாச்சார அடிப்படையில இந்த பிரதிநிதிகளை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மாநகராட்சி மன்றம் மற்றும் நிலைக்குழுக்கள் இருக்காங்க இல்லையா? மாநகராட்சி மன்றமும் நிலைக்குழுக்கள் இவங்க ரெண்டுமே விவாதிக்கும் அமைப்பாக செயலாக்க அமைப்பாகவும் இருக்காங்க. ஒரு விவாதிக்கிற அமைப்பாகவும் ஒரு செயலாக்க அமைப்பாகவும் மாநகராட்சி மன்றமும் நிலைக்குழுக்களும் இருக்கிறாங்களாமா. நிலைக்குழுவின் பணியானது மாநகராட்சிக்கு துணையாக செயல்படுறதா. நகராட்சி ஆணையின் பரிந்துரையினுடைய அடிப்படையில் தான் திட்டங்களும் நகராட்சி குழுவில் வந்து நிறைவேற்றப்படுகிறது. சோ இதனுடைய பேஸ் பண்ணி தான் இந்த நகராட்சியில என்ன பண்ணுவாங்க, திட்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுறாங்க. ஆணையர் மாநகராட்சியினுடைய தலைமை நிர்வாகி ஆவாங்க. அந்த ஆணையர் இருக்காங்கல்ல, அவங்கதான் தலைமை நிர்வாகி மாநகராட்சிக்கு. மாநகராட்சி மன்றத்தில் வந்து இயற்றப்படும் கொள்கையும் செயல்படுத்தப்படுவது அவருடைய ஒரு தலையாய பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கொள்கைகள் எல்லாத்தையும் செயல்படுத்துறது இந்த ஆணையருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் உள்ள மாநகராட்சி அமைப்புகள் மும்பையில் அமைந்திருக்க மாநகராட்சி அமைப்பை போன்றவை. நம்ம இந்தியாவில இருக்கிறது மும்பையில் அமைந்த மாநகராட்சி அமைப்பை போன்றதுன்னு சொல்லியிருக்காங்க. மாநகராட்சி அமைப்பின் பதவி காலம் 5 வருஷம் தான். இது 74 சட்டத்திருத்தம் வார்டு குழுக்களை வந்து ஏற்படுத்துச்சு. 74 சட்டத்திருத்தம் இருக்குல்ல, அவங்க வந்து வார்டு குழுக்களை வந்து ஏற்படுத்துறாங்க. மாநகராட்சியின் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட வார்டுகள் வந்து பொறுப்பாக இருக்கும். இதன் தலைவர் ஓராண்டுக்கு இப்ப பாருங்க, இதுவுமே வந்து பாருங்க, அவருடைய தலைவரை வந்து ஒரே ஒரு வருஷத்துக்குள்ள என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும். அவர் மீண்டும் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவாங்க. மாநகராட்சியில் உள்ள வார்டு உறுப்பினர்கள் கண்காணிப்பில் தன் குடிநீர் விநியோகம், துப்புரவு, சாக்கடை இணைப்பு, தெருக்களில் உள்ள அந்த நிறைஞ்சிருக்க நீரை வந்து வெளியேற்றுறது, திடக்கழிவுகளை வந்து சேமிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த தெருவிளக்கு அமைக்கிறது, பூங்காக்கள் அமைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த மாநகராட்சி வந்து பண்றாங்க. நகராட்சி அதாவது மாநகராட்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நிலைக்குழு உருவாக்கப்பட்டு அதில் மேயர், துணை மேயர், வார்டு உறுப்பினர் இடம்பெறுவாங்க. அப்ப அந்த நிலைக்குழுல தான் என்ன பண்ணிருக்காங்க, மேயர், துணை மேயர்லாம் இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் தமக்குள் இருந்து ஒருவரை துணை மேயராகவே அந்த உறுப்பினர்கள் இப்போ மேயரை வந்து நம்ம எலெக்ஷன்ல ஓட்டு போட்டுதான் வந்து ஜெயிக்க வைப்போம். அதுல துணை மேயரை வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தரையும் அவங்க துணை மேயரா தேர்ந்தெடுப்பாங்க. மேயர் நிலைக்குழுவினுடைய தலைவரா இருக்கிறாங்க. ஓகேவா? நிலைக்குழுவின் தலைவர் மாநகராட்சியின் தலைவர்னு கேட்பாங்க, நிலைக்குழுவின் தலைவர்னு கேட்பாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேயர். ஓகேவா? மாநகராட்சி குடிநீர் விநியோகம், அந்த கழிவு நீர் அகற்றுதல் போன்றவற்றையும் குழுக்களை வந்து அதுக்கான குழுவையும் வந்து அமைச்சு அதை வந்து பாத்துக்கிறாங்க. ஒவ்வொரு குழுவிலும் 3க்கு குறையாமலும் 5க்கு மிகாமலும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த நிலைக்குழுக்கள் மாநகராட்சி இருக்காங்க இல்லையா, ஒரு பணியும் சேர்த்து ஒரு குழு போடுறாங்கன்னா அதுல 3க்கு குறையாமலும் 5க்கு மிகாமலும் அந்த குழு உறுப்பினர்கள் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா?